அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 17/3/2026 அருமையான விசு வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரையில் முருகனை வழிபட்டால் நீங்க வாழ்க்கையில் வளங்கள் அனைத்தும் கிடைக்கும். முருகப்பெருமான் கருணை மிக பெரும் கருணை. எம்பெருமான் கருணை என்பது கருணையிலும் கருணை, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் வேலனே. அந்த பாட்டில் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். மிக கருணையானவன் முருகன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேரில் பேசுவான், நேரில் சொல்லுவான். நீங்கள் முருகன் மயில் மீது வர்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. நம்ம இது வரைக்கும் நான் இந்த கனவுகள்லாம் எப்படின்னா கடைசியாக முருகன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த கனவெல்லாம் வரும்னு சோசமி ஐயா சொல்லி கேட்க டெக்குன்னு எந்திரிச்சு உட்காந்தேன். நம்மளை கூட்டின்னு போகிறக்கு முருகனே வந்துட்டாரோ, சோழி முடிஞ்சோ அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 2ஆம் நாள் கிருஷ்ணாபுரம் முருகன் கோயிலேருந்து கூப்பிட்டு, ஐயா மயில் வாகனம் வேணுங்கய்யா, பங்குனி உத்தரம் வருதுங்கய்யா, மயில் வாகனம் வேணுங்கய்யா, முருகன் மயில் இல்லாமல் தனியாக இருக்காருங்கய்யா அப்படின்னு ஒன்று. அட்டாடாடாடா, ஓகே 31/3 அன்னைக்கு நம்ம மயில் வாகனம் கொண்டு போய் கோயிலில் ஒப்படைக்கிறோம், எல்லாரும் வந்துருங்க. முருகன் நம்மகிட்ட கேட்டிருக்காரு, ஏண்டா டேய், நான் இங்கே வாகனம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன், மகனை நீ BMW வாங்கியா போய்கிட்டு இருக்க, தப்புடா சம்பி, ரொம்ப தப்பு, அண்ணனுக்கு வாகனம் செஞ்சு வச்சுட்டு தான் நீ அடுத்த வேலை வாக்கணும் அப்படின்னு. ஸோ திரு ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் இந்த மயில் வாகனத்தை செய்து கொடுக்கிறார்கள். வாங்க எல்லாரும் 31/3 கடலூர் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் கோயிலில் ஒன்றாக சந்திப்போம். முருகப்பெருமானிடம் நன்மையாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரெகுலராக முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வணங்கிட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், போய் எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம ஒன்றுமே படிக்காமல் நேராக போய் விநாயகர்கிட்ட போய், பிள்ளையாரே இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் பார்த்துங்கன்னு பிள்ளையார் சொல்கிறாரு. ஆனால் விளங்காதவனே இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம்டா. ஓ அப்படியா பிள்ளையார, நான் மேக்ஸ் எக்ஸாம்லேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி நீங்கள் எழுதி விட்டுறீங்களா அப்படின்லாம் கூப்பிட்டா நீங்கள் அப்படியே எடுத்து நம்மால். அதனால் படிக்கிறவனுக்கு திறமை இருப்பவனுக்கு அந்த திறமையை மேம்படுத்தி கொள்ள துணை வரதான் இறைவன் வருவானே தவிர அவனே பரிச்சு எழுத மாட்டான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும், நல்லா படிக்கணும். அப்பா அம்மா நிறைய கனவுகளோடு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த கனவுக்கு பாதகம் விளைவிக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். சரியா? வாங்க திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 8:57 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி. அதிகாலை 5:55 வரைக்கும் அவிட்டம், அதன் பின்பு சதயம். காலை 7:46 வரைக்கும் சித்தம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. காலை 8:57 வரைக்கும் வனிசை கரணம் சூரியன். அதன் பின்பு இரவு 8:42 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு சகுனி கரணம் சனி பகவான். இந்தியாவின் இறகு பந்தாட்ட வீராங்கனை சாய்னா நேவால் அவருடைய பிறந்த தினம். இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவல் பிறந்த தினம். உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா, இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்கள் பெண் குழந்தை என்ன ஆக வேண்டும் என நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. என் பொண்ணு ஆர்த்தி சிறப்பாக ஒரு 100 பசுமாடு 100 எருமை மாடு வச்சு பெரிய ஒரு கோமடம் ஒன்று ரன் பண்ணி அதை உலகத்துக்கே பயன்படும் அளவுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டால் என் புள்ள சோத்தில் விஷம் வச்சுருவான்னு வைங்க, அதில் வேறு விஷயம் எதுவும் இல்லை. பையன் மட்டும் பைலட் படிக்கணும், நான் எருமை மேய்க்கணுமா அப்படின்னு நினைப்பா. ஆனால் என் ஆசைகளில் ஒன்று, அதாவது ஒரு பெரிய ஒரு பண்ணை இருக்கணும், ஒரு 100 மாடு 100 எருமை 100 ஆடு, அப்படியே அதாவது செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஒரு காலத்தில் செல்வம் என்பதே பசுமாடு தான். அதனால் இதை இந்த வீடியோ ஆர்த்திகிட்ட யாராவது நேரில் கேட்டக்கூடாது. இதெல்லாம் என் ஆசை. பின்னாடி அவள் படிக்கிறத படிக்கிட்டோம், ஒரு வேளை இதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்வான். அது நல்ல பிஸ்னஸ் தான், ஒன்றும் மோசமான பிஸ்னஸ்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ உங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்தில், கேது சிம்மத்தில், புதன் செவ்வாய் ராகு சந்திரன் உரப்பட்ட பஞ்சாயத்து 1 கூடி கும்பத்தில், சூரியன் சுக்கிரன் சனி மீனத்தில், அதில் சுக்கிரன் உச்சம். வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை.
முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை, 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.